வணக்கம். மதுரை டு ஆஃப்ரிக்கா சேனல் அமிர்தகிருஷ்ணன் காளிதாஸ். மதுரை எப்படி பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால், மதுரைன்னு சொன்ன உடனே நான் மீனாட்சி பற்றி சொல்லுவேன்னு நினச்சிங்களா? இல்லை. மதுரை எப்படி பிறந்துச்சுன்னு தான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். மதுரை எப்படி பிறந்துச்சு அப்படின்னா, மதுரை பக்கத்தில் மணலூர்ன்ற இடத்துல தான் அப்போ மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ஊரில் இருந்து ஒருத்தர் வ வணிகம் பண்ணுறதுக்காண்டி போயிட்டு வந்தார். அவர் பேர் தான் தனஞ்செயன். தனஞ்செயன் போயிட்டு மதுரையை கடந்து, அப்போ மதுரை வந்து கடம்பவனம். அந்த கடம்பவனத்தை கடந்து மணலூர் போகிறதுக்கு முன்னாடி அவர் கண்ட காட்சி, தேவேந்திரன் ஒரு சிவலிங்கத்தை பூஜிச்சுட்டு இருந்தான். என்னடா இது தேவேந்திரன் வந்து பூஜிக்கிறானேன்னு பார்த்து அவர் அதை போய் அடுத்த நாள் குலசேகர பாண்டியனாகிய தன்னோட மன்னன்கிட்ட சொல்கிறார். ஸோ அந்த குலசேகர பாண்டியன் வந்து இறைவனை துதிச்சு என்ன இந்த இடத்துல அப்படின்னு கேட்டோன்னு, அப்போ மதுரை இந்த இடத்துல தான் வந்து சோமசுந்தரேஸ்வர கடவுளாகிய சிவபெருமான் இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அசரீதியாக கோயில் கட்ட சொல்லி அந்த கோயில் கட்டப்பட்டது. அந்த கோயில், அந்த சிவலிங்கம் சோமசுந்தரேஸ்வர கடவுள் சிவன். அவர் தானா முளைத்த மூர்த்தி, சுயம்புலே முளைத்த மூர்த்தி வேற இருக்கு. ஸோ இது வந்து தானாக முளைத்த மூர்த்தி அங்கே இருக்க சோமசுந்தரேஸ்வர கடவுள். ஸோ அந்த சோமசுந்தரேஸ்வர கடவுளை இன்று அளவும் இந்திரன் வந்து பூஜிக்கிறதாக ஐதீகம். ஏன் இந்திரன் வந்து பூஜிக்கிறான் அப்படின்னா, இந்திரனுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டு உடம்பெல்லாம் கண் ஏற்பட்டனால இந்திரன் இங்கே வந்து பூஜித்து தன்னோட சாப விமோச்சனம் பெற்றார். அதே நேரத்தில் இந்திரனோட ஐராவதத்தை வச்சு சன்னிதானம் எழுப்பியிருப்பார். இன்னும் போனீங்கன்னா மதுரையில் சன்னிதானத்தை சுற்றிலும் 8 வெள்ளை யானைகள் இருக்கும். அதனால தான் அப்படி தான் இந்திர விமானம், அதோட பேரே இந்திர விமானம், மதுரையில் இருக்குது விமானம் பேர். அதுக்கப்புறம் தான் மீனாட்சி வந்தா. ஸோ இன்னைக்கு வந்து மதுரை எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம். நாளைக்கு மீனாட்சி எப்படி வந்தா அப்படின்றத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.